திமுகவுடைய அரசியலை டெல்லி பாஜக டெல்லி தலைமை புரிந்து கொள்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன திமுகவை மட்டும் ஸ்பெஷல் அரசியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக எப்பவுமே ஒரு குயுக்தி அரசியல், குறுக்கு வழி அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்பவுமே அதைத்தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அதை வைத்து ஒரு அரசியல் செய்து தங்களுக்கான ஒரு மைலேஜை தேடிக்கிறது திமுகவுக்கு கைவந்த கலை. எந்த பிரச்சனையுமே இல்லையா, அப்போ பிரச்சனையை உருவாக்கு. ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்து தங்கள் கட்சிக்கான ஒரு மைலேஜை தேடிக்கொள்வதும் இன்னொரு வழி. திமுக இந்த இரண்டையுமே கரெக்டாக செய்யும். நடக்கிற பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு சில உதாரணங்கள் அப்படின்னா, 2017 2021 வரைக்குமான எடப்பாடி பழனிசாமியோடைய அதிமுக ஆட்சியை பற்றி சொல்லலாம். அந்த ஆட்சியில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், டெய்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே திமுக ஒரு பின்னின்று நடத்தியதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அதே பிரச்சனைகள் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. காவிரி பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, டாஸ்மாக் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு போராடினவங்க யாருமே இன்னைக்கு பெருசாக போராடவே இல்லையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அப்போ அன்னைக்கு அவங்க போராடினாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி யார் இருந்தது அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு வருது. ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்வதற்கு உதாரணம் அப்படின்னா, தமிழகத்துடைய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருந்தது திமுக தான். இன்றைக்கி தமிழகத்துடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். கச்சத்தீவு பிரச்சனை, இதன் மூலமாக அங்கே நாகப்பட்டினம், ராமநாதபுரம் அந்த மீனவர்களுக்கு தினந்தோறும் மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. அந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார்? திமுக. இதே காங்கிரஸ் கூட்டணி. இவங்க போன வருஷம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எங்களை கேட்காமையே மத்திய அரசே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதற்கு பிறகு தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணார். ஆர்டிஐயில் கேட்ட ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணார். கச்சத்தீவு கொடுக்கப்படும் போது கருணாநிதி அவர்களுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தார். கச்சத்தீவை கொடுத்தா என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு நம்ம செக்ரட்டரி ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஐபி ஆகட்டும், எல்லாருமே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சார், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், நம்ம மீனவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சும் அதை விட்டு கொடுக்கறதுக்கு இவங்க தயாராக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யலாம். எத்தனை வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட 50 வருடமாச்சு. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் எப்போ கச்சத்தீவு விவகாரத்தை பற்றின உண்மையை சொன்னாரோ அதுலேருந்து இவங்க கச்சத்தீவை பற்றி பேசுகிறதே கிடையாது. அப்போ திமுக தரப்பு அப்போ என்ன பண்ணாங்க? ஆர்டிஐ அதிகாரி யார் மூலமாக இந்த தகவல் கிடைத்தது, இதெல்லாம் தேடிட்டு இருந்தாங்களே தவிர இந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாக இவங்க பதிலே சொல்லலை. அதுதான் திமுக. அதற்கு பிறகு மற்ற பிரச்சனைகள் எடுத்துக்கோங்க. காவிரி பிரச்சனை, அதுவும் அரை நூற்றாண்டு பிரச்சனை. காவிரி உரிமைகளை விட்டு கொடுத்தது யார் அப்படின்னா அதுவும் கருணாநிதி அவர்கள் தான், திமுக தான். மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது திமுக. அதை வைத்து அரசியல் செய்தது அதே திமுக. கூடங்குளம் அணுமின் நிலையம் அவங்க கூட்டணியில் இருக்கிற போது தான் இங்கே கட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டினது பாஜக ஆட்சி. முழுசாக கட்டி முடிச்சது யார் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி. இவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இவங்க ஆட்சியை விட்டு வெளியில் போனோடனே 2011 ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா அப்போ நடக்கிறது அதிமுக ஆட்சி. ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆன உடனே 2 முக்கியமான பிரச்சனைகள் மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சது. ஒன்று கூடங்குளம் அணுமின் நிலையம், இன்னொன்று முல்லை பெரியாறு பிரச்சனை. அன்னைக்கு போராடினவங்கெல்லாம் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஈஸியாக புரியும். நீட் தேர்வுக்கு எதிராக இவங்க போராடினாங்களே, நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? இதே திமுக தான். அப்போதைய இணையமைச்சர் காந்தி செல்வன் தான் அந்த நீட் மசோதாவையே தாக்கல் பண்ணார். நீட் தேர்வை கொண்டு வந்துட்டு அதை எதிர்த்து போராட்டம், அதை வைத்து அரசியல், இப்படி வரிசையாக சொல்லலாம். தமிழகத்துடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா திமுக தான் அப்படிங்கிறத நம்மளால் அடித்து சொல்ல முடியும். இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த போராட்டங்கள்லாம் எதுவும் நடக்காதனால இப்போ இருக்கிற பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனை, பாலியல் பலாத்கார குற்றங்கள் பிரச்சனை, இது எதையுமே சமாளிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கு. சின்ன கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் நீங்கள் பெரிய கோடு தான் பார்ப்பீங்க. அப்போ பெரிய கோடாக போடு. எந்த கோடு போட்டாங்க? இப்போ இவங்க உருவாக்கின ஒரு பிரச்சனை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா டங்ஸ்டன் பிரச்சனையை உதாரணமாக சொல்லலாம். டங்ஸ்டன் பிரச்சனை ஆரம்பித்த போதே முடிய வேண்டியது. மத்திய அரசுடைய நிறுவனமான ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்குது, நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கனிம வளத்துறை உங்களுக்கு கடிதம் எழுதுகிற போதே இங்கே டங்ஸ்டன் எடுக்க முடியாது, இங்கே விவசாய நிலங்கள் இருக்குது, முல்லை பெரியாருடைய பாசன பகுதிகள் இங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, சமணர் படுகைகள் இங்கே நிறையா இருக்குது,
அதனால் இந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு மாநில அரசு அனுமதிக்காது அப்படின்னு ஒரு கடிதாசியை இவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னா அப்போவே வந்து டங்ஸ்டன் பிரச்சனைக்கு அந்த ஃபைலை வந்து மூடியிருப்பாங்க. ஏன்னா நிலம் அப்படிங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநில அரசு நிலம் எடுத்து கொடுத்தாதான் அவங்களால வந்து எடுக்கவே முடியும். இதுதான் உண்மை. ஆனால் திமுக என்ன பண்ணாங்க, இந்த டங்ஸ்டன் விவகாரம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாத்து திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு கிளம்புது. மதுரை மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலம் போகிறாங்க. அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நான் உயிரோடு இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் வருவதை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஐயா, இதை நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே லெட்டரில் சொல்லியிருக்கலாமே. இல்லை, அதற்கு நடுவில் எத்தனையோ தடவை நீங்கள் டெல்லி போனீங்களே, அப்போ வந்து கனிம வளத்துறை அமைச்சரை பார்த்து இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஒருவேளை அதையும் மீறி பாஜக இங்கே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இங்கே போராடுறதுக்கோ இல்லை நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்துட்டு ரகசியமாக இந்த விஷயத்தை வச்சுருந்துட்டு திடீர்னு வந்து பிரச்சனையை கிளப்புறதுக்கான காரணம் என்ன, அதை வச்சு பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் மண்ணள்ளி போட்டார். அதற்கு அடுத்த விவகாரம் தான் இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சு கிளம்பி இருக்கிற புதிய கல்விக் கொள்கை விவகாரம். இந்த விவகாரமும் திமுக அரசால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நான் குற்றம் சாட்டுறேன். அது எப்படி ஒரு பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், அதில் இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் அமல்படுத்தியாச்சு. அந்த அமல்படுத்தின திட்டங்களுக்காக நிதியும் இவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து வீராவேசமாக பேசி பாஜக எதிர்ப்புக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு மத்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதி பகிர்வு இருக்குது. இதில் மாநில அரசுடைய பங்குகளை அவங்க நிதியாக இங்கே கொடுத்துருவாங்க. அதுபோக மத்திய அரசுடைய பங்கில் அவங்க எல்லா மாநிலங்களுக்கும் நிறைய திட்டங்களை அவங்க நிறைவேற்றுருவாங்க. அப்படி வந்து புதிய கல்விக் கொள்கைக்காக அதில் நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு தன்னுடைய பங்கு நிதியை அவங்க தராங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறது. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னா அது வந்து புதுசு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துறது, அதுதான் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டம். ஸோ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் இங்கே அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் பிப்ரவரி மாதம் இங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். நாங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ரொம்ப ஆர்வத்தோடு வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இது தொடர்பாக நாங்கள் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அங்கே கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தினுடைய பரிந்துரையின் பேரில் இந்த திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2023-24 கல்வி ஆண்டுக்கான மீதமுள்ள நிதியை நீங்கள் வழங்க வேண்டும், உடனடியாக மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி எழுதின கடிதம் வெளியில் இருக்குது. இது நடந்தது பிப்ரவரி மாதம். அப்போவே இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் பேசினார். ரொம்ப வரவேற்கிறோம், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விவகாரம் வெளியில் வந்த உடனே திமுக அரசுக்கு வந்து எதிர்ப்பு வருது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதா அப்படின்னு சொல்லி இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கே வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. அப்போ இதனால் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே லெட்டரே கொடுத்தாச்சு, நிதியும் வாங்கியாச்சு, வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசுக்கிட்ட சொல்கிறாங்க. இது தொடர்பாக நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. மத்திய அரசும் வந்து இல்லை இதை நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்காகத்தான் நாங்கள் நிதி கொடுக்குறோம், அப்போ நீங்கள் இது வேண்டான்னு சொன்னீங்கன்னா நிதி மட்டும் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு அவங்க நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. அதற்கு பிறகுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரமறுக்கிறது அப்படின்னு அப்படியே பேச ஆரம்பிச்சு, அதற்கு பிறகுதான் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த பிஎம்சி திட்டத்தை அமல்படுத்துனீங்கன்னா நாங்கள் நிதி தரோம். அந்த பிஎம்சி திட்டம் அப்படிங்கிறது எதில் இருக்குது, புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நாங்கள் அதுக்கு தானே பயன்படுத்த முடியும். நீங்கள் திட்டமே வேண்டான்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு எப்படி நிதி கொடுக்க முடியும்? நீங்கள் திட்டத்தை அமல்படுத்துங்க, நாங்கள் நிதி தரோம் அப்படிங்கிறது தான் மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது. இவங்க அதை அப்படியே பிளேட்டை திருப்பி என்ன பண்ணுறாங்க, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னதா அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி அதை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலாக இன்றைக்கி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு மொழி போராட்டமாக மாற்றுவோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த சொல்கிறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க. ஏன்னா இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அதை வச்சு தானே இவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. அதனால் இன்றைக்கும் வந்து அந்த இந்திய எதிர்ப்பை உயிர்ப்போடு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம்.
அப்போ நீங்கள் வந்து இந்த டங்ஸ்டன் விவகாரத்தையும் இந்த கல்விக் கொள்கை விவகாரத்தையும் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒற்றுமை புரியும், எப்படி வந்து இவங்க அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் ஆரம்பத்திலேயே கடிதம் எழுதியிருந்தால் அப்போயே முடிஞ்சு போச்சு. இவங்க பண்ணலை. இதைத்தான் அண்ணாமலை 1008 தடவை சொன்னார். ஆனால் யாருமே இவங்க கேட்கல. நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் அதை வேண்டான்னு சொல்லக்கூடியது மாநில அரசு தானே. மாநில அரசு வேண்டாம்னு சொன்னாங்களா? சொல்லலை. அதை பற்றி யாராவது ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? சார், டங்ஸ்டன் சுரங்கம் வரும்போதே நீங்கள் வேண்டான்னு ஏன் லெட்டர் எழுதலை? இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட, திமுக காரங்கிட்ட யாருக்கிட்டையுமே கேட்டது கிடையாது. ஏன்னா மீடியா மொத்தமும் இவங்க கையில் இருக்குது. இவங்களுக்கு எதிராக யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதே தான் இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையிலையும் நடக்குது. இன்றைக்கி யாராவது ஒருத்தர், சார் பிப்ரவரி மாதம் 2024 பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதா சீஃப் செக்ரட்டரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஏன் எழுதுனீங்க? நீங்கள் தான் புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொன்னவங்களாச்சே, நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னவங்களாச்சே, எதற்காக வந்து நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கடிதம் எழுதுனீங்க? இந்த கேள்வியை ஸ்டாலின்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? இல்லை இன்றைக்கி வந்து மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ இந்த 2 பிரச்சனைகளும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஒற்றுமை உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் நான் வந்து அரசியல்னு சொல்கிறேன். இதுதான் வந்து திமுகவுடைய இந்த குறுக்கு வழி அரசியல், குயுக்தி அரசியல். ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை அப்படியே இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னாச்சு? திமுக அதை வச்சு ஒரு மைலேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு தேர்தல் விவாதமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்க. இங்கே ஒரு மொழி போராட்டம் வெடிக்கும், தமிழ்நாட்டை தீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம், இப்படியெல்லாம் வந்து டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? ஐயா, நீங்கள் வந்து ஓகே சொன்ன திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுத்தாங்க, நீங்கள் இப்போ அது வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்போ நிதி மட்டும் எப்படி கொடுப்பாங்க? நியாயமான கேள்வி தானே. யாராக இருந்தாலும் இந்த கேள்வி தானே கேட்பாங்க. இதற்கு வந்து நான் நேற்றே ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு விமான நிலையம் கட்டுறாங்க, மத்திய அரசு ப்ரப்போஸ் பண்ணுது, இல்லை மாநில அரசு ப்ரப்போஸ் பண்ணுது. அப்போ எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசுடைய பங்கு, மாநில அரசுடைய பங்கு இரண்டுமே இருக்கும். மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க? ஓகேப்பா ஏர்போர்ட் கட்டு அப்படின்னு சொல்லி முதல் தவணை பணத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறமா மாநில அரசு என்ன பண்ணுது? இல்லை எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லாம் வேண்டாம், நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறோன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2வது தவணைக்கு மத்திய அரசுக்கிட்ட கேட்குறாங்க. மத்திய அரசு என்ன சொல்லுது? ஏப்பா நீ வந்து ஏர்போர்ட் கட்டுறேன்னு தான் சொன்னேன், நாங்கள் வந்து அதுக்கு தான் பணத்தை கொடுத்தோம், ஆனால் நீ வந்து இன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்கிற, அதுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்க முடியாது, அது உன்னுடைய பிரச்சனை, அதனால் உனக்கு அந்த பணம் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நீ ஏர்போர்ட் கட்டுறியா சொல்லு, நான் உடனடியாக பணம் தரேன். இதைத்தான் மத்திய அரசு சொல்லுது. ரொம்ப எளிமையாக புரியணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்க? இந்த உண்மைகளை மறைத்து மக்கள்கிட்ட பொய்யான ஒரு தகவலை பரப்பி மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அதை வச்சு இங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணுறது தான், அதுதான் அவங்களுடைய திட்டம். இந்த விஷயம்தான் வந்து மத்திய அரசுக்கு புரியுதா, டெல்லி பாஜகவுக்கு புரியுதா அப்படின்னு நான் கேட்குறேன். சாதாரண ஆள் நான், எனக்கே இது புரிகிற போது அரசியலே ஊறி படம் பின்னு கொட்டை போட்டவங்களுக்கு இது புரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. திமுகவுடைய இந்த அரசியலை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க? கவர்னர் வச்சு அரசியல் பண்ணதுலேயும் இப்படியே தான் பண்ணாங்க. கவர்னருக்கு எதிராக மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறார், துணைவேந்தரை நியமிப்பதற்கான அதிகாரம் கவர்னருக்கு இல்லை, அந்த மசோதாவை நிறுத்தி வச்சிருக்காரு, கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, இப்படின்லாம் இங்கே பேசிட்டு உச்சநீதிமன்றம் போய் என்ன சொல்லியிருக்காங்க? துணைவேந்தரை நியமிப்பதற்கான அதிகாரம் கவர்னருக்கு தான் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அதை யாராவது இங்கே எடுத்து பேசுகிறாங்களா? அந்த கேள்வியாவது முதல்வர்கிட்ட பார்த்து கேட்குறாங்களா? சார் நீங்கள் தானே சார் மேடை போட்டு சொன்னீங்க துணைவேந்தரை நியமிப்பதற்கான அதிகாரம் கவர்னருக்கு இல்லை, கவர்னர்னா ரப்பர் ஸ்டாம்பு தான், நாங்கள் கொடுக்குறத டெல்லிக்கு வந்து அனுப்புகிற போஸ்ட்மேன் தான் நீ, இப்படிலாம் டைலாக் பேசுனது யார்? நீங்கள் தானே. அப்புறம் இப்போ ஏன் உச்சநீதிமன்றத்தில் போய் இப்படி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? அந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய அரசியல். இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது. யாரும் கேள்வியை இவங்களை கேட்க முடியாது. அந்த கேள்வி கேட்டாலும் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவங்க வைக்கிறது தான் சட்டம், இவங்க செய்கிறது தான் அரசியல். இவங்க சொல்கிற விஷயத்தை மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. அதுதான் பாருங்கள், இன்றைக்கி வந்து மாணவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு போராட்டம் பண்ண வச்சுருக்காங்க. அரசு ஊழியர்கள் சங்கம், ஆசிரியர்கள் சங்கம் போராட்டம் பண்ணுது. திமுகவினர் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குற மக்களுக்கு வந்து பாஜக மேலே கோபம் வரும். என் பணத்தை வாங்கிட்டு நீ தரமாட்டேன்னு சொல்கிறியா? எப்படி நீ தராமல் போகலாம்?
எங்களுடைய பணம் தானே, எங்களுடைய வரி தானே இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு வேணும். இந்த அரசியல் மூலமாக திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? இங்கே வந்து பாஜகவை தனிமைப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறவங்க தான். திமுக என்ன கொள்கை வச்சுருக்கோ அதைத்தான் வந்து இங்கே மற்ற கட்சிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த இந்து மத வெறுப்பு, பிராமண வெறுப்பில் மட்டும் சில கட்சிகள் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றது எல்லாம் சேம் தான். ஏன் அப்படி வந்து எல்லாரும் அதே கொள்கையை வச்சுக்கணும்? ஏன்னா இங்கே திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஈவன் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே இந்த மும்மொழி கொள்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான காரணம் என்ன? தேவையில்லாமல் திமுக கையில் ஒரு மைலேஜ் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கி எல்லாரும் அதானே சொல்கிறாங்க, பாஜகவை பார்த்து திட்டுறாங்கல்ல. திமுகவுக்கு வந்து மைலேஜ் ஏற்றுற மாதிரி இவங்களே தூக்கி இந்த மொழி பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. அதை வச்சே திமுக வந்து இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஜெயலலிதா அவர்களும் அதை தான் நினச்சிருப்பாங்க. எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு வழியை கொடுக்கணும், நம்மளும் அதையே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாஜக அந்த இடத்துல தான் தனியாக நிற்கிது. இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோலேயே அவர் தெளிவாக பேசியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் நில்லுங்க, நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், எது சரிங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. நல்ல விஷயம், மக்களையும் முடிவு பண்ணட்டும், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திமுகவோட இந்த அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணணுமா வேண்டாமா? அது யார் கையில் இருக்குது? இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் கனிம வளத்துறை என்ன பண்ணியிருக்கணும்? அப்போவே வந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துருக்கணும். நீங்கள் தான் கடிதம் எழுதுனீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா கடிதமும் நாங்கள் எழுதியிருக்கோம், அதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு நீங்கள் குறை சொல்கிறீங்களே அப்படின்னு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துருக்கணும். அப்போ ஒரே ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்க. அண்ணாமலை தான் இங்கேருந்து டெல்லியிலேருந்து மதுரைக்கும் போய் அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காரு. இப்போவும் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுகிற போதும் அவர் சரியான முறையில் அதை தெளிவாக சொல்லலை. இந்த பிஎம்சி திட்டத்துக்கான நிதியை வந்து நீங்கள் அந்த திட்டத்தை அமல்படுத்தினீங்கன்னா தான் கொடுப்போம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கணும். ஆனால் திமுக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி அரசியல் பண்ணுறதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். திமுக மேலே வழக்கு போடுங்க, மாநில அரசு மேலே வழக்கு போடுங்க. இப்போ எப்படி மத்திய அரசு மேலே இவங்க வழக்கு போடுறாங்க, கவர்னருக்கு எதிராக இவங்க வழக்கு போடுறாங்க, அதே மாதிரி நீங்கள் போடுங்க. உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பிப்ரவரி மாதம் 2024 இவங்க தான் சொல்லியிருக்காங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு. அப்போ அதுலேயே வந்து அதற்கான நிதியை விடுவியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் நிதி கொடுத்துட்டோம், இப்போ வந்து திட்டம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மீதி இருக்கிற நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டில் பதில் சொல்லிட்டோம், அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதுதானே எக்ஸ்போஸ். அந்த மாதிரி இவங்களை டீல் பண்ணால் மட்டும்தான் திமுகவை எதிர்த்து நிற்க முடியும். இங்கே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா மக்களை வந்து இவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து இரண்டு பக்கமும் பார்க்குறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க வந்து மக்களை மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரே குரலில் பேசுது. அதிமுகவும் இவங்களுடைய குரல் தான் பேசுது, சீமானும் இவங்களுடைய குரலில் தான் பேசுகிறாரு, விஜயும் இதே தான் பேச போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தராக கிளம்பி வருவாங்க புற்றீசல் மாதிரி. சினிமா நடிகர்கள் மும்மொழி கொள்கை தேவையில்லைம்பாங்க, சத்யராஜ் வருவார், அமீர் வருவார், கருப்பழனியப்பன் வருவார், மற்ற துறையை சார்ந்தவர்கள்லாம் பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாரும் கருத்து சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு வந்து இதுதான் சரி அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகளை திமுக மிக தீவிரமாக முன்னெடுக்கும். அதை எப்படி எதிர்கொள்கிறது? நம்ம மக்கள்கிட்ட போகலாம், உண்மையை சொல்லலாம், ஓகே. ஆனால் அது உண்மைன்னு அவங்க நம்பணுமே. அதனால தான் சொல்கிறேன், டெல்லி தலைமை இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசியலை வந்து மிக நுணுக்கமாக அணுகணும். ஒரு அறிவிப்பு கொடுத்தா அதற்கு வந்து திமுக எப்படி ரியாக்ட் பண்ணும், அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிற வரைக்கும் யோசித்து நம்ம வந்து வேலை செய்யணும். அப்போ தான் வந்து இவங்களை எதிர்கொள்ள முடியும். இது வந்து டெல்லி தலைமைக்கு புரியுதா? ஏன்னா அவங்க வந்து இந்தியா முழுவதும் கவனிக்கிறாங்க, எல்லா மாநிலத்திலும் அரசியல் செய்கிறாங்க. ஏன்னா வேறு எந்த மாநிலத்திலும் இந்த கொள்கை அளவில், திட்டங்கள் அளவுகள் எல்லாம் யாருமே அரசியல் செய்கிறதே கிடையாது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது வந்து இந்திய கூட்டணி கட்சிகள் ஆட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி, இல்லை கம்யூனிஸ்ட்டு, இல்லை மேற்கு வங்காளம், இதில் கூட இவங்கெல்லாம் கூட இவ்வளவு பிரச்சனை பண்ணுறது கிடையாது. ஆனால் திமுக எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறாங்க. அந்த அரசியலை தான் வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இன்றைக்கி. அதை வைத்து தான் இவங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலையை இங்கே கட்டமைக்கிறாங்க. பாஜக வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற அந்த கோஷத்தை அங்கிருந்து தான் வருது. பாஜக வந்து தமிழகத்துக்கு தேவையே இல்லாத கட்சி அப்படிங்கிற அந்த பிரச்சாரமும் அங்கிருந்து தான் வருது. அப்போ அந்த அரசியலை தான் நம்ம முறியடிக்க வேண்டியிருக்கு. இது வந்து கண்டிப்பாக டெல்லி தலைமைக்கு எடுத்து சொல்லணும். அவங்களும் வந்து சரிக்கு சமமாக, திமுகவுக்கு சரிக்கு சமமாக அரசியல் செஞ்சு ஆகணும். வேறு வழியே கிடையாது. இங்கே வந்து வெறும் அண்ணாமலை மட்டும் இருக்கார், அவர் வந்து ரோடாக நடந்து மக்கள்கிட்ட பேசி ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டைம் ஆகும். அந்த நேரம்லாம் நம்மளுக்கு இல்லை.
அதுக்குள்ளே இவங்க வந்து மொத்த தமிழ்நாட்டையும் சுரண்டிடுவாங்க. ஸோ இதனால் டெல்லி பாஜக தலைமைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய இந்த குறுக்கு வழி அரசியல், குயுக்தி அரசியலை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதுதான் வந்து தமிழக பாஜகவுக்கு நல்லது, அந்த வளர்ச்சிக்கு நல்லது. திமுகவுக்கு எதிராக நேரடியாக இந்த மாதிரி அரசியல் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். இதுதான் உண்மை. நன்றி.